அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். JC India Zone 16, JC Ronipet Power City online training program Living Ethics at Zoom platform is hereby call to order. JCI கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். JC ராணிப்பேட் பவர் சிட்டி நடத்தும் லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு இணையதள இணைப்பில் இணைந்துள்ள இன்றைய பயிற்றுனர் JC வர்ஷா அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் இணையதளத்தில் இணைந்துள்ள முன்னாள் தலைவர்கள், முன்னாள் JC உறுப்பினர்கள் மற்றும் மண்டல அலுவலர்கள் உங்கள் அனைவரையும் JC ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக இன்றைய பயிற்றுனர் அவர்களிடம் இந்த அவை முறைப்படி ஒப்படைக்கப்படுகிறது. அதற்கு முன் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்துடன் அவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தி இந்த அவை அவர் முறைப்படி துவங்குவார். நன்றி. த ஃப்ளோர் இஸ் யுவர் மேடம். தேங்க்யூ. சார் கேக்குதா சார்? எஸ் மேடம், ஆடியபிள். அனைவருக்கும் வணக்கம். நான் JCT வர்ஷா ஃப்ரம் JCA திருவாரூர் ராயல். நான் வந்துட்டு TNPSCக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஆஸ்பரண்டா இருக்கேன். ஸோ இன்னைக்கு செஷன் நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதார் வாழ்வதெப்படி, அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அப்படியே புறப்பொருள்படி, நல்லபடி புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி என்ற பாவேந்தனின் சொற்படி நாம் அனைவரும் புத்தகங்களை வாசிப்போம் என்பதற்காக இன்று ஒரு தலைப்பு புத்தகம் வாசிப்போம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தக வாசிப்பு இன்னைக்கு எல்லாருமே இருக்கீங்க. ஸோ வந்து எத்தனை பேர் வந்து தினமும் நான் புத்தகம் வாசிக்கிறேன், இல்லை எப்பயாவது புத்தகம் வாசிப்பேன், மாதத்துக்கு ஒரு தடவை இல்ல வருடத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி புத்தகம் வாசிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. தினமும் புக் படிக்க மேடம், ஒரு பேஜ் டெய்லி. சூப்பர் சார். டெய்லி மார்னிங் ஒன் பேஜ். எஸ். சூப்பர் சார். வேற யாரும் படிக்கிறீங்களா புத்தகம்? எனக்கு தினம் இருக்குமா சார்? தினம் புத்தகம் படிப்பேன். தினம் புத்தகம் படிப்பீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா நம்ம கேக்குறப்ப நிறைய பேர் வந்துட்டு அத சொல்றது இல்ல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்துல புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்குது. முன்னாடி காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாசகர்கள் இருந்தாங்க. புத்தகத்தோடைய அந்த வருகை அப்படிங்கிறது என்ன இருந்ததுன்னா வரத்து அப்படிங்கிறது குறைவாக இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தோம்னா நிறைய புத்தகங்கள் வந்துட்டே இருக்கு, நிறைய ஆசிரியர்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா புத்தக வாசிப்பாளர்கள், வாசகர்கள் வந்து குறைவாக இருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் தான். அதுல இருக்கக்கூடிய செய்திகள் மாதிரி அவ்வளவு செய்திகள் இருக்கு. எல்லாமே இருக்கு, ஆனா நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் நம்ம இங்க இருக்கிறோம். அதாவது SJ சூர்யா சொல்ற மாதிரிதான் இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இருக்கு. உங்க மொபைல் போனை திறந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கூகுள்ல திறந்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க போயிட்டு எதையும் புத்தகத்தை தேடி போய் படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஆனா எல்லாமே நம்ம போய் தேடி படிக்கிறோமா, அந்த கூகுள திறந்து நம்ம போயிட்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப ஏன் அதுக்கான ஒரு தேடல் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே நம்ம கையில இருக்கே அப்படின்ற அந்த ஒரு ஒரு அலட்சியம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனுடைய அருமை தெரியாம இருக்கலாம். நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் ஆனா அதனுடைய அருமை நமக்கு தெரியாம இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணம். இப்ப நான் ஒரு 5 படிநிலைகள் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு வச்சிருக்கிறேன். அதாவது புத்தக வாசிப்புல இருக்கக்கூடிய ஒரு 5 படிநிலைகள்.
மொத்தம் வந்து ஒரு 5 படிநிலையில நான் உங்களுக்கு டைட்டில்லேயே வந்து 2 படிநிலை சொல்லிட்டேன். வாசிப்போம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்பு. முதல் படிநிலை வாசிப்பு தான். புத்தகத்த எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வாசிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணும், அதுக்கப்புறமா ஒண்ணும் நம்ம பண்ணணும். முதல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசிக்கிறது. வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வலுவான காரணத்த யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லோரும் வந்து சொல்ற மாரி, நம்மளுடைய முதல் எதிரி யாரு? சரி சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. உங்களுடைய முதல் எதிரி யாரு? உங்க வாழ்க்கையில, நான் இவங்க தான் என்னுடைய முதல் எதிரின்னா யார சொல்லுவீங்க? நம்ம தான். சார்? நம்ம தான். ஆ சரி. ஓ! சூப்பர் சார். வேற? எண்ணங்கள். சார்? எண்ணங்கள் மேடம். தாட்ஸ். தாட்ஸ். அதான் நம்ம கிட்ட இருந்து உதிர்க்கக்கூடிய அந்த ம் உருவாகக்கூடிய அந்த எண்ணங்களும், நாம் தான் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு உட்காருவோம். இல்லன்னா நியூ இயர் அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வந்து இந்த வருஷத்துல ஒரு 10 புக்காவது படிக்கணும். தினமும் ஒரு பேஜாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனா அத நம்மளால காக்க முடியுமா? அத நம்ம பாதுகாக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அ ஏன் அந்த மாதிரியான ஒரு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ நாம நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நாம் தான் காரணம். நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாதது. இத நீ படிச்சு என்ன தெரிஞ்சுக்க போற? அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஒரு இது வந்துரும். அந்த அத நம்ம வந்து அடக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வலுவான காரணத்த சொல்லி அது மண்டையிலே தட்டி உட்கார வைக்கணும். அப்ப எதுக்கு நான் புத்தகம் படிக்கணுன்ற ஒரு வலுவான காரணத்த நீங்க முதல்ல தேடணும். நாம சொல்றதுனால ஒரு காரணம் உங்களுக்கு வந்துராது. இதனால இது கிடைக்கும், அது கிடைக்கும் இதெல்லாம் இல்ல. நமக்கா தோணணும். நம்மளுடைய சூழல்லாம் வச்சு பார்க்கும்போது, என்ன மாதிரியான காரணம் இருக்கும் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கணும். அ 2வது விஷயம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இத நான் படிக்கிறதுனால, ம் இது என்னுடைய வாழ்க்கையில எந்த விதத்துல வந்து பயன்பட போகுது அப்படின்றத அந்த ஒரு விஷயத்த யோசிக்கணும். அப்படி யோசிக்கும்போது நம்மளுடைய அந்த வாசிப்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும். அதனால அது வந்து யோசிக்கணும். என்ன புத்தகம் படிக்கணும் அப்படின்றதையும் யோசிக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு வந்து எல்லா ஜானருமே புடிக்கிறது இல்ல. சில பேருக்கு வந்துட்டு இப்பதான் நான் முதல்ல வாசிக்கிறேன் அப்படின்றப்ப, ஒரு கவிதை படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஒரு கதை படிச்சா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா எது வேணாலும் படிங்க. எல்லாத்துலயுமே வந்து நிறைய கருத்துக்கள் இருக்கு. படிக்கிறது என்னைக்குமே வந்துட்டு விரயம் ஆகவே ஆகாது. இப்ப ஒரு கவிதை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைரமுத்து கவிதைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்ளோ ஒரு கதை இருக்கும். ஏன்னா கவிதைனாலே ஒரு கதை தான். ஏன்னா கவி அப்படின்ற அந்த 2 எழுத்து இருக்கு இல்லையா? முதல் 2 எழுத்து. அந்த கவி அப்படிங்கிறது அழகு அப்படின்னு அர்த்தம். விதை அடுத்தது நடுவுல உள்ள விதை என்னன்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு விதைய அது வந்து விதைக்கும் கவிதையில. அடுத்தது கதை. அந்த முதல் எழுத்தும், கடை எழுத்தும் பார்த்தீங்கன்னா, கதை அப்படின்னு உருவாகும். அப்ப கவிதை அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு விதையை விதைக்கக்கூடிய ஒரு கதை தான் வந்துட்டு கவிதை. அப்ப கவிதைக்குள்ள அவ்வளோ ஒரு ஆழமான நிறைய செய்திகள்லாம் இருக்கு. அம் இப்ப வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு வைரமுத்தோட எனக்கு பிடித்த ஒரு கவிதைய நான் வாசிக்கிறேன். என்னன்னா, அம் "ஆத்தோரம் பூத்த மரம், ஆன கட்டும் புங்க மரம். புங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல் வெளியில் பெண் பார்த்த சிறு வயசு பெண்ணை நினைவிருக்கா? சிரிக்கும் அவ பாவாடை சீக்கிரமா ஆவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்க ஆத்தா கட்டிவிட, பட்டு சிறுகயிறு பட்டையிடம் பொன்னாக இடுப்பு தடத்துல நீ என்ன வச்ச நினைவிருக்கா? கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுசு நீ தொலைக்க, சூடு வப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக, என் காலு கொலுசு எடுத்து போட்டு அனுப்பி விட்டு என் வீட்டில் நொக்குப்பட்ட ஏண்டி நினைவிருக்கா? கருவாட்டு பானையில சிலுவாட்டு காசு எடுத்து கோனார் கடை தேடி குச்சி ஐஸ் ஒண்ணு வாங்கி, நான் திங்க நீ குடுக்க, நீ திங்க நான் குடுக்க, கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட, பல்லால் கடிச்சு பங்கு போடும் வேளையில வீதி மண்ணில் 2 துண்டு விழுந்துடுச்சே நினைவிருக்கா? வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க, பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்து விட, என்னமோ ஏதோன்னு பதறி விட்டு நான் அழுக, விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்து விட்டியேடி நினைவிருக்கா? ஒண்ணா வளர்ந்தோம், ஒரு தட்டில் சோறு தின்னோம், பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியா வாழ சம்மதிச்சோம். இப்படிப்பட்ட ஒரு யோசனை பாருங்க. ஆடு கனவு கண்டா அருவ அறியாது, புழுவெல்லாம் களவு கண்டா கொழுவுக்கு புரியாது, எப்படியோ பிரிவானோ இடி விழுந்த கூடானும், வரட்டூரு தாண்டி வாக்கப்பட்டு நான் போக, தண்ணி இல்லா காட்டுக்குத்தான் தாலி கட்டி நீ போக, என் பிள்ளை என் புருஷன் என் பொழப்பு என்னோடு, உன் பிள்ளை உன் புருஷன் உன் பொழப்பு உன்னோடு.
அப்படின்னு அழகா போயிட்டு இருக்க அந்த கவிதையில கடைசியா என்ன வரும்னா, நாளும் கடந்துடுச்சு, நரக்கூட விழுந்துருச்சு, வயித்துல வந்த கொடி வயசுக்கு வந்துடுச்சு, ஆத்தோரம் பூத்த மரம், ஆனை கட்டும் பொங்க மரம், போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிடுச்சு அப்படின்னு வைரமுத்துவோடைய கவிதை. இந்த கவிதையை பார்க்கும்போது என்ன ஒரு அழகா ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி செதுக்கி எடுத்திருக்கிறாரு பாருங்க. அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த கவி, அந்த அழகு அதுக்குள்ள இருக்கு. ஒரு விதயம் நம்ம மனசுக்குள்ள விதைக்குது. ஒரு பெண்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விதைய விதைக்குது. ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல அது ஒரு பெரிய விருட்சமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கதைய சொல்லுது. ஒரு பெண் தோழிகளுடைய கதைய அழகா சொல்லுது. அதான் கவிதை. இப்ப நீங்க இந்த ஒரு கவிதைய படிக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு அ ஒரு மாறுதல் உங்களுக்கு ஏற்படும். அதான் வந்து அடுத்தது வரும். அடுத்த படிநிலை அதுதான். அம் அப்புறம் ஒரு கதை வாசிக்கிறீங்க அப்படின்னா, பொன்னியின் செல்வன் மாதிரியான கதைகள், நிறைய கதைகள் இருக்கு. பிரபஞ்சனுடைய கதைகளா இருக்கட்டும், பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசனா இருக்கட்டும். நிறைய இன்னைக்கு எழுத்தாளர்கள்லாம் ரொம்ப அழகழகான கதைகள்லாம் எழுதுறாங்க. சில நேரங்கள் சில மதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகனோட நிறைய கதைகள் இருக்கு. உங்களுக்கு கதை பிடிக்கும்னா கதை வாசிங்க. நாவல்கள் பிடிக்கும், புதினங்கள் பிடிக்கும்னா புதினங்கள் வாசிங்க. என்ன வேணாலும் வாசிங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் அதிகமா மொபைல் ஃபோனோட இருக்கிறோம் அப்படின்னா, அதுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வருது. இப்ப நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேனோ, அது எல்லாமே வரும். நான் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு காலையில நான் வந்து இன்னைக்கு ஏதாவது சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு நான் வந்து காலையில எந்திரிச்சு அம் ஒரு பூரி சுடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். காலைல மொபைல் எடுத்து பூரி தேடாமலே பூரி வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு இல்லைங்களா? ஏன்னா மொபைல்ஸ் வந்துட்டு என்னென்ன நம்ம கூட கனெக்டடாவே இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால அது ஒரு ஆபத்தும் கூட. இருந்தாலும் அது நமக்கே தெரியாம நம்மள பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப, அது நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறோம். எல்லாமே நம்ம அதுக்குள்ளயே முடிஞ்சிருது. அ ஆனா புத்தகம் அந்த மாதிரி இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அதுல உள்ள அந்த டிஃபெக்ட்ட நம்ம சரி பண்ணணும். அப்ப எனக்கு என்ன தேவைங்கிறத அத எடுத்து அத வச்சு நான் படிச்சேன்னா, அது எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா மாறும் இல்லையா? அப்ப என்ன வேணுங்கிறத நீங்க யோசிக்கணும். முதல் படிநிலை யோசிப்பு. 2வது படிநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வாசிப்பு. வாசிக்க போறீங்க புத்தகத்த. புத்தகத்த எடுத்து நீங்க என்ன பிடிக்கும் அப்படின்றத பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வாசிக்க போறீங்க. அந்த வாசிப்பு எப்படி இருக்கணும்னா, நீங்க புத்தகம் அவ்வளதான். என்ட்ட மொபைல்ல வந்துட்டு அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸு, லேப்டாப்பு அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. புத்தகங்கள் வாங்குங்க. நிறைய புத்தகங்கள் வாங்குங்க. அந்த புத்தகங்கள உங்க கூட வச்சுக்கிட்டு படிங்க. முதல் மொபைல் ஃபோன தூக்கி தூரமா வச்சுட்டு அப்புறமா படிங்க. படிச்சீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கும். நீங்க அதுக்குள்ள போறதுக்கான ஒரு வழிய வந்து அம் அந்த புத்தகம் ஏற்படுத்தி குடுக்கும். அந்த பாதைய உங்களுக்கு வடிவமைச்சு தரும், நீங்க புத்தகங்கள எடுக்கும்போது. அடுத்து 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிப்பு. இத நீங்க படிக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பெரிய பாதிப்ப ஏற்படுத்தும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு கவிதை. அந்த கவிதைய கேட்கும்போது உங்களுக்கு பாதிப்பு இருக்கு. அத படிக்கும்போது இன்னும் பயங்கரமான ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த மாரி நெறைய கவிதைகள் இருக்கு. நெறைய கதைகள் இருக்கு. கதைகள்லாம் படிக்கும்போது நம்மளுடைய கண்ணீரே வரும். அந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்கு. நம்ம உள்ள போகும்போது தான் அதுக்கான ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த பாதிப்பு ஏற்படும். அடுத்தது 3வது படிநிலையில உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த இந்த பாதிப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட வந்து யாராவது வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அத வந்து ஏத்துக்கவே மாட்டோம். ஆனா அதே இந்த புத்தகங்கள் சொல்லும்போது நம்ம அத வந்து தட்டாம கேட்கறது உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நமக்குள்ள போயி நாமளே நமக்கு சொல்லிக்கிறது. இல்லையா? புத்தகங்கள் நமக்குள்ள போயி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கே நம்ம சொல்லுது. இது நமக்கு கருத்துக்கள சொல்லுது. கருத்துக்கள் நமக்கு பெரிய பாதிப்ப தான் நமக்கே ஏற்படுத்தும். அதனால 3வது படிநிலை பாதிப்பு ஏற்படும். நீங்க படிக்கிறது மூலமா. அடுத்தது என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிப்பு தான். அ ச்ச யோசிப்பு. அதாவது யோசிக்கிறோம். அம் என்ன நடக்குது? இதனால ஒரு நல்ல புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள தூங்கவே விடாது. அப்படி வந்து ஒரு பெரும் பாதிப்பு. அதாவது சொல்லுவாங்க, "அணுகுண்டு கூட ஒரு முறை தான் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம், படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, வல்லமை படைத்தது புத்தகங்கள். இன்னொன்னு என்னன்னா, நீங்க புத்தகத்த புரட்டுவதாக நினைக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கைய தான் புத்தகங்கள் புரட்டி போடுகின்றது. அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்ப அந்த புரட்டி போடக்கூடிய அந்த சூழல் எப்ப ஏற்படும் அப்படின்னா, நீங்க யோசிக்கும்போது. தூ
முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, தூக்கம் வரலையே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருப்போம், புத்தகங்கள புரட்டி புரட்டி பார்த்து தூக்கம் வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். ஆனா இந்த புத்தகத்த படிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, தூக்கமே வராம நீங்க தவிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அப்பதான் நீங்க வந்து என்ன பண்ணிப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு ரியலைசேஷனுக்குள்ள வருவீங்க. யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம வாழ்க்கையில நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த யோசிப்பு எங்க கொண்டு போய் உங்கள விடும்னா, அடுத்த நிலைக்கு கொண்டு விடும். அதாவது 5வது படிநிலை. அதுதான் வசிப்பு. இந்த வசிப்புல என்ன ஆகும்னா, நீங்க படிச்ச அந்த கருத்துக்கள், நீங்க அந்த புத்தகத்திலேருந்து நீங்க எடுத்துக்கிட்ட அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா? அந்த பாதிப்பு உங்க வாழ்க்கையில நீங்க உங்களோட இறுதி மூச்சு வரைக்கும் உங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துரும். அதான் வசிக்க ஆரம்பிச்சுரும். உங்க கூடவே அது வசிக்க ஆரம்பிச்சுரும். அதுதான் 5வது நிலை. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 5 படிநிலைகள் புத்தக வாசிப்புல இருக்கு. முதல் படிநிலை என்னன்னா யோசிக்கிறோம். யோசிச்சு என்ன புத்தகம் படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறோம். அடுத்தது வாசிக்கிறோம். அடுத்தது மறுபடி வந்து ஒரு பெரிய பாதிப்பு அடைகிறோம். திரும்பியும் யோசிக்கிறோம். இத நம்ம எந்த வாழ்க்கையில எங்க பயன்படுத்த போறோம்ன்ற யோசனை வருது. அடுத்தது அம் அ கடைசியா ஒரு படிநிலை இருக்கு. அதுதான் வந்து வசிப்பு. உங்களுடைய கருத்துக்கள் உங்க கூடவே வசிக்க ஆரம்பிச்சுரும். உங்களுடைய பயணிக்க ஆரம்பிச்சுரும். இந்த 5 படிநிலைகள் இருக்கு. அடுத்தது புத்தகம் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை நெறிப்படுத்தும். புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள நெறிப்படுத்தும், உங்களை முறைப்படுத்தும். எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இந்த எத்திக்ஸ் நீங்க இந்த லிவிங் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரோகிராம் பண்றீங்க இல்லையா? அந்த ப்ரோகிராமுக்கான ஒரு அடிப்படையே புத்தக வாசிப்பு தான். உங்களை அப்படியே நெறிப்படுத்தி வச்சுரும். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பெண் இருக்காங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு டைவர்ஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப வந்து ஒரு ஆணுக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? ஒரு பெண்ணுக்கு என்ன பாதிப்பு இருக்கும்? அப்ப அந்த ஆண் ஆ திருமண வாழ்விற்கு முன்னாடி எப்படி இருந்தான்? அதுக்கப்புறமா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறான்? அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படிங்கிறத ஒரு புதினமா எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அந்த பெண் வந்து எழுதுறாங்க. இந்த மாரி என்னுடைய ஒரு கயிற்றால் ஒரு கயிற்றால் சிறைப்பட்ட நான் ஒரு கையெழுத்தால் சிறையிடப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா ஆரம்பிக்குது. முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. அவருக்கு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு ஆனந்தமா ஆரம்பிக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, இதுவரைக்கும் ஒரு பெண்ணானவள் எனக்கு வந்து வேலை செய்றவ அப்படின்னு நினைச்சது இல்லாம, இப்பதான் அவருக்கு புரியுது. அது அன்பின் வெளிப்பாட்டால் செய்யக்கூடியது. அது வேற யாருமே செய்ய முடியாது அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. அவருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அவர் இழந்துட்டதாக நினைக்கிறாரு. இதே புத்தகத்த ஒருத்தர் படிக்கிறாரு. அதே மைண்ட் செட் உள்ள ஒருத்தர் படிக்கிறாரு. படிக்கும்போது என்ன நெனைப்பாரு அவரு? அப்பா இப்படி ஒரு அ வாழ்க்கை அந்த பெண் வந்து இழந்துட்டாளே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நெனச்சாலும், போக போக அந்த ஆணினுடைய பரிதாப நிலை கண்டு அவர் என்ன நெனைப்பாரு? ஐயய்யோ! நாமளும் இப்படித்தானே நெனச்சுட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்ம மனைவிய இப்படித்தானே நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப நாம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பண்ணணும். அவங்க நமக்காக வாழ்றவங்க அப்படிங்கிறத அவர் உணர்ந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாரு? அவருடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள கொண்டு வர ஆரம்பிப்பாரு. அப்ப அந்த மாற்றங்கள் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த ஆரம்பிக்கும். அதான் முதல் விஷயம் நெறிப்படுத்தும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நெறிப்படுத்தும் புத்தகங்கள். 2வதா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறைப்படுத்தும். அதாவது அ அ சாரி மேம்படுத்தும். ஏன்னா மேம்படுத்தும் அப்படின்னா, அம் இவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்த நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கும். மனைவிய வந்து மதிக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும். இதுக்கு மேம்படுத்துறதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஓ பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு பூத்திரி கொளுத்திட்டு இருந்தப்ப ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கையிலலாம் காயமாயிடுச்சு. எப்படி எரியும்னா சொல்லவே முடியாது. அப்படியே தீ ஒரு தடவ தான் பத்துனுச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்படியே எரியிற மாரியே இருக்கும். அப்படியே எரியும். அது வந்து அ அடங்கவே அடங்காம அப்படியே எரிஞ்சுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். தாங்கவே முடியாது அத. அது கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் வரைக்கும் போயி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டாங்க. ஆம் இதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு திருக்குறள் விளக்க உரை ஒண்ணு படிச்சேன். இந்த விளக்க உரையில வந்துட்டு நம்ம எப்போதுமே அ ரெகுலரா வந்து இந்த திருக்குறள கேட்காம இருக்கவே மாட்டோம் இல்லையா? மோஸ்ட்லி நம்ம கேட்டுருவோம். என்னன்னா, "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, "தீயினால சுட்ட புண் கூட ஆறிடுமா, ஆனா நாவினால் சுட்ட வடு வந்து ஆறவே ஆறாது" அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த சூடு பட்டதுக்கு அப்புறமா நான் அந்த குறள படிக்கும்போது எப்படி இருக்கும் எனக்கு? அப்போ வந்து இத விட காயம் வந்து அந்த
நம்மள வார்த்தையினால் வெளிப்படக்கூடிய அந்த காயம் வந்து ரொம்ப ஆழமான காயம் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அடுத்த குறளுக்கெல்லாம் அப்படியே போகும்போது இனிய உளவாக குறள பார்த்தேன். இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய்க்க வந்துடுச்சு. நீ ஏன் கனி இருக்கும்போது காய போய் சாப்பிடுற அப்படின்னு வள்ளுவர் கேட்கிறாரு. அப்ப வந்து என்ன அர்த்தம்? நம்ம அவரே வந்து ஒரு ஒரு இதையும் சொல்லிடுறாரு. "தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்ட வடு" அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிதான் இருக்கும். நீ இந்த மாதிரி பேசுனீன்னா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப நான் எப்படி பேசணுங்கிறதையும் அவர் சொல்றாரு. "இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய்க்க வந்துடுச்சு. நீ ஏன் கனி இருக்கும்போது காய போய் சாப்பிடுற?" அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்ன என்ன இருக்கு நம்ம கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நாம எதை எடுத்து கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப எதை எடுக்கணும், எதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றதே அது புத்தகங்கள் தான். அப்ப நம்மளை மேம்படுத்துகிறது. நான் ஒரு மனிதனா அடுத்த நிலைக்கு நான் போறேன். அப்ப இனிமே வந்து யாருக்கிட்டையும் கடும் சொற்கள் பேசக்கூடாதுங்கிற ஒரு ஒரு நற்குணம் வந்து என்கிட்ட மேம்படுது அந்த நேரத்துல. இதையெல்லாம் விட மேலான ஒரு விஷயத்த புத்தகம் செய்யும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பன சொல்வது யாதென கேட்டேன் படித்துப் பாரென இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன் பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதென கேட்டேன் அளித்துப் பாரென இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன் மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்றுப் பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன் வாடிப் பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன் இறந்து பாரென இறைவன் பணித்தான். இப்படி ஆண்டவனே அனுபவத்திலே அறிவது வாழ்க்கை அனுபவத்திலே அறிவது வாழ்க்கை எனில் ஆண்டவனை நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு ஒரு கவிதை ஒண்ணு இருக்கும். அப்படி ஆண்டவனுக்கு நிகரான ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? அந்த அனுபவத்தை யாரால கொடுக்க முடியும்னா புத்தகங்களால கொடுக்க முடியும். என்னன்னா, அஹ் அந்த நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா? ஒரு டைவர்ஸ் ஆகாமலேயே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய வாழ்க்கையில தன்னை வாழ்க்கைய நெறிப்படுத்திக்கிட்டாரு. அந்த அனுபவம் அவருக்கு கிடைச்சிருச்சு. எப்படி புத்தகங்கள் மூலமா கிடைச்சுச்சு. என்னன்னா, தன்னுடைய அதாவது ஒரு விடயத்தை அனுபவிக்காமலேயே ஒரு சம்பவத்தை ஒரு அனுபவத்தை அனுபவிக்காமலே அதனுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு புத்தகங்கள் தருகிறது. இந்த விஷயத்த இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பர்வீன் சுல்தான் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகள் எப்போதுமே வந்து பயங்கரமான ஒரு வெடிகுண்டு மாதிரி. அது பல பேருக்கு அப்படி ஒரு ஒரு மாதிரியும் வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவி அதாவது அம் நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிக்காமலே பிறருடைய அனுபவங்களை அனுபவிக்கும் வாய்ப்பை புத்தகங்கள் தேடி தருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க ஒரு வாழ்க்கையில வந்துட்டு பெரிய சோகத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோகம் நமக்கும் வரும். எப்போ அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த புத்தகங்களை படிக்கும்போது அவங்களுடைய மகிழ்ச்சி நமக்கும் வரும். அவங்க ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறாங்க, அந்த தவறை நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தவறு இனிமே பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எப்ப வரும்னா அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் வரும். நாம இந்த தவற பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, ஒரு பள்ளி படிக்கிற வரைக்கும் ஆசிரியர் நம்மளை நெறிப்படுத்துவார். இப்போ கல்லூரி வந்ததுக்கு அப்புறம் பேராசிரியர் நம்மளை நெறிப்படுத்துவார். நம்ம வந்துட்டு ம், ஒரு வேலைக்கு வந்துட்டோம், ஒரு பிசினஸ் பார்க்க வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம், நாம வளர்ந்துட்டோம், நம்ம பண்றதுதான் கரெக்ட், நாம நாம செய்யாததா அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துருவோம். அப்ப இந்த நிலையிலிருந்து நம்மளை அழைத்து ஒரு நெறிநிலைக்கு அழைத்து வருவது, ஒரு நெறியாளுகை செய்வது, நம்மளை நெறிப்படுத்துவது, மேம்படுத்துவது, எல்லாமே யாருடைய ஒரு பணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தகத்துடைய பணி. இப்ப நீங்க புத்தகத்துல இருந்து விலகி இருந்தீங்கன்னா, அந்த ஒரு நெறி அப்படிங்கிறது வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். அறம் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். அப்ப புத்தகங்கள் உங்களை நெறிப்படுத்துகின்றன, மேம்படுத்துகின்றன, உங்களை அனுபவசாலியாக மாற்றுகின்றன. இது எல்லாத்தையும் புத்தகம் பண்ணுது. நீங்க என்ன புத்தகங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்பார்க்காதீங்க. புத்தகங்கள் இதை தரும், அதை தரும் அப்படின்னு சொல்லி எதையுமே எதிர்பார்க்காதீங்க. நான் ஒரு ஃபினான்ஸ் புக் படிக்கிறேன். இதுல ஃபினான்ஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சிரணும். நான் ஒரே நாள்ல ஓஹோன்னு ஆகிடணும். ஒரே நாள்ல அப்படியே பெரிய டாடா பிர்லா ரேஞ்சுக்கு மாறிடணும் அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க.
புத்தகங்கள் ஏதோ ஒரு கருத்தை உங்களுக்கான கருத்தை வைத்திருக்கின்றன. அப்ப நீங்க அந்த கருத்து என்ன அப்படிங்கிறது மட்டும் உங்களை வந்து சேரும். அது நீங்க கடைசி பக்கத்துல கூட இருக்கலாம் உங்களுக்கான கருத்து. இல்ல நீங்க புத்தகம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் அது கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனா, திரும்பி அத நீங்க ஒரு தடவ படிக்கும்போது அது உங்களுக்கு கிடைக்கலாம். அப்ப எப்ப கிடைக்கணும், எப்படி கிடைக்கணும் அப்படின்றது இல்ல. எப்ப வேணாலும் கிடைக்கும் அது. அந்த ஒரு காத்திருப்பு உங்ககிட்ட இருக்கணும் புத்தக வாசிப்பு போது. அ ஏ அந்த புத்தகம் ஏதோ நமக்கு ஒரு பெரும் ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்புங்க. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்ட். டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் புக்ஸ். ம். இது எல்லார்கிட்டயுமே பொருந்தும். நீங்க வாழ்க்கையில எல்லாரும் நம்மளுக்கு புடிச்ச மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம மனைவியா இருக்கட்டும், எல்லாரும் அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாரி இருக்குவாங்க. அப்ப நாம எல்லாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்கக் கூடாது. முக்கியமா புத்தகங்களிடமிருந்து எதிர்பார்க்கக் கூடாது. நம்ம எல்லாமே நம்ம மொபைல் ஃபோனா அது? வால்பேப்பர் இப்படி இருக்கணும், டிபி அப்படி இருக்கணும், அப்படி இப்படி இருக்கணும், அம் அலார்ம் இப்படி இருக்கணும். எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணி வைக்கிறது. செட்டிங்ஸ்லாம் இல்ல இல்லையா? அதனால அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் அப்படி இருக்கட்டும். அதே மாரி புத்தகங்களும் இருக்கட்டும். புத்தகங்களில் உங்களுக்கான கருத்துக்கள் ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்றன. அதை தேடுங்கள். அது ஒரு தேடல் தான். புத்தக வாசிப்புங்கிறது ஒரு தேடல் தான். அதுலேருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள். இந்த விஷயம். அடுத்தது நாம எல்லோருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, துண்டிடப்பட்ட தகவல்களை தான் அதிகமாக விரும்புறோம். அதாவது நம்ம சொல்ற மாரி ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா? YouTubeலலாம் ஷார்ட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களே தவிர, அது வந்து லென்த்தியஸ்டான நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள நேரத்த அதுதான் வந்து எடுத்துக்குது. அப்ப அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள தான் நம்ம விரும்புறோம். புத்தகம் மாதிரியான லென்த்தியான விஷயங்கள நம்ம விரும்புறதே இல்ல. அம் புத்தகங்கள் வாசிக்கும்போது எப்பவுமே இங்க வந்து அது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்துக்கு உங்களை தயாராக்கிக் கொள்ளுங்கள். அந்த பயணம் வந்து இப்ப முடியும், அப்ப முடியும்னு அத நீங்க வந்து முடிவு பண்ணாதீங்க. முழுமையா உங்கள ஒப்படைங்க புத்தகத்திடமிருந்து. அதாவது 100% பி 100%. நீங்க புத்தகம்னு இல்ல, எல்லா இடங்கள்லயுமே உங்களை நீங்கள் 100% வைத்துக் கொள்ளுங்கள். உங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதா இருந்தாலும் சரி, மனைவியோட பேசுறதா இருந்தாலும் சரி, குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதா யார் கூட பேசினாலும் உங்க மொபைல தூக்கி வச்சுட்டு 100% அவங்க கூட பேசுங்க. 100% ஒரு ஒர்க்ல இருங்க. 100% புத்தகம் படிங்க. 100% படிச்சா தான் உங்களுக்கு 200% உங்களுக்கு என்ன தேவையோ அத குடுக்கும். அந்த தேவையை பூர்த்தி செய்யும் புத்தகங்கள். முழுமையாக உங்களை அர்ப்பணியுங்கள் புத்தகங்களிடம். இறுதியா வருது. அ இந்த ஒரு குறள் இல்லாம நீங்க வந்துட்டு உங்களுடைய கற்றல் பயணத்த தொடங்கவே முடியாது. "கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக" அப்படின்ற வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த குறள நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, "கற்க கற்க கசடற கற்க கற்பவை கற்க கற்றபின் கற்க நிற்க கற்க அதற்கு தக கற்க" அப்படின்னு தான் படிக்கணும். ஆ என்ன கற்க கற்க அ கற்றல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். கற்க கற்க எப்பவுமே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கசடற கற்க குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். ஒரு என்ன விஷயம் நீங்க என்ன விடயம் கத்துக்கிட்டாலுமே அதுல குற்றம் இல்லாம இருக்கணும். கற்பவை கற்க என்ன கற்கணுமோ அதுக்கேத்த மாதிரி கற்கணும். கற்றபின் கற்க மறுபடியும் கற்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா? ஒரு புத்தகத்த வாசிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அப்டின்னாலும், மறுபடியும் வாசிங்க. திருப்பி திருப்பி வாசிங்க. நீங்க 10ஆம் வகுப்புல ஒரு புத்தகம் வாசிச்சிருப்பீங்க. 12ஆம் வகுப்புல உங்களுக்கு வேற மாரியான தகவல்கள அது தரும். இன்னொரு விதமான அனுபவத்தை நீங்க கல்லூரி படிக்கும்போது படிக்கும்ப வேற மாரி தரும். நீங்க வீட்ல சும்மா இருக்கும்போது படிக்கிறப்ப வேற மாதிரியான ஒரு அனுபவத்தை தரும். நீங்க 50 வயசுல படிக்கும்போது வேற மாரியான ஒரே புத்தகம் தான் வேறு வேறு அனுபவங்களை உங்களுக்கு தரும். அப்ப கற்ற பின்னும் கற்க வேண்டும். நிற்க கற்க உங்களுக்கு என்ன அது அதன் வழி அது முக்கியமான விஷயமே இதுதான். இங்க தான் வந்து வள்ளுவர் சூட்சுமத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க கற்பது முக்கியமல்ல, அதன் வழி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரியான உங்களுடைய கற்றல் பயணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு தக கற்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இனிமே இந்த குறளை படிக்கும்போது இத ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்க கற்க கசடற கற்க கற்பவை கற்க கற்றபின் கற்க நிற்க கற்க அதற்கு தக கற்க என்ற வள்ளுவரின் கூற்றுப்படி எப்போதுமே உங்களுடைய வாசிப்பை நிறுத்தி விடாமல் எப்போதுமே கற்றுக்கொண்டே இருங்கள். வாசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அதை உங்களுடனே அந்த கருத்துக்களை வசிக்க வைக்க வேண்டும். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி. உங்களுடைய கற்றல் பயணத்தை தொடங்குங்கள். நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். வாசிப்போம், யோசிப்போம் என்ற தலைப்பில் ஒரு மிக அழகிய கருத்துக்களை வந்து பரிமாறிக்கொண்டது ரொம்ப மிகவும் சிறப்பு. அந்த புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சிறப்பு. இந்த படித்த பின் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை வந்து எப்படி வெளிக்கொள்ளலாம்ன்றத பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைய கவிதைகள். கவிதை அப்படிங்கிறதுக்கு நிறைய அந்த உதாரணங்கள் சொல்றேன். அந்த கவி, கதை,
கதை படித்த அந்த நமக்குள்ள இருக்கிற விதைகளை வந்து அந்த கதையா மாத்துறதுன்றதை நல்ல அழகா சொன்னீங்க. ஸோ வைரமுத்து கவிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது மேடம். தேங்க்யூ ஸோ மச். நிகழ்வில் இணைப்பில் வந்து உங்களோட சேர்த்து மொத்தம் 30 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள 2 பேர் மட்டும் ஸோ உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ 2 பேர் கொடுத்துருங்க. மற்றவங்க உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய சாட் பாக்ஸில் நீங்களுடைய மெசேஜ் வந்து கம்போஸ் பண்ணி போடுங்க. தேங்க்யூ. எனி டூ பார்ட்டி. வணக்கம், என் Yes, பேர் sir. முரியாச பாண்டியன். போதும் தேசிய ஒசூர். ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. ஓகே, இந்த வாசிப்புங்கிறது குழந்தைய மத்தியில் எடுத்துகிட்டு போன சொன்னாப்புல இந்த மொபைல் ஃபோன் இதுல இருந்தால் எடுத்துகிட்டு போகிறது, இது அதிலிருந்து வெளிவர்றதுக்கு கண்டிப்பாக அந்த வாசிப்பு தான் இது பண்ணணும். நம்ம ஜேசியில் கூட இந்த வாசிப்பு இயக்கம்னு ஆரம்பிக்கணும். குழந்தைய எல்லாரும் உட்காந்து ஒரு நாளைக்கு வாசகர் வட்டம் பண்ணணும். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக ஒசூரில் நாங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிறப்பு. இந்த வாசிப்பை மறுபடியும் கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லாத்துட்டையும். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. மிகவும் சிறப்பான ஒரு ஃபீட்பேக். அடுத்த நேயர். விவேக் ஆனந்த் சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். விவேக் அரவிந்த் சார், நல்லா இருக்கீங்களா? நேற்று பார்ட்டிசிபேட் ஸ்பீச் பார்ட்டிசிபேட் சார். எஸ் சார், ப்ரொசீட் சார் ப்ளீஸ். ஓகே சார், நல்லா இருந்ததுங்க சார். மேடமுடைய வாய்ஸ் அவங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரேடியோ எஃப்எம் கேட்ட மாதிரி இருந்தது. அப்படியே அழகா மனசுல பதிஞ்சதுங்க சார். சார் மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, நீங்க உங்களுக்கு எந்த ஒரு புக்கு படிச்சாலும் அந்த புக்ல ஏதோ ஒரு பாயிண்ட் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. இது பர்வீன் சுல்தானா மேடம் வந்து ஒரு ஸ்பீச்ல சொல்லிடுறாங்க சார். நீங்க புக்கை படிங்க, 200வது பேஜ்ல 4வது பேராகிராஃப்ல 3வது லைன்ல அந்த ஒரு லைன் உங்க வாழ்க்கையே புரட்டி போடும். அதுக்கு நீங்க 250 பேஜை படிச்சாதான் அந்த 4வது பேராகிராஃப்ல 3வது லைன் கிடைக்கும். அதனால நீங்க புக்கை வாசிக்கிறத கண்டிப்பா நிறுத்தக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. புக்கை எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு எப்பவுமே புக் எடுத்தாலே தூக்கம் வந்துடும். 4 பேராகிராஃப் கிராஸ் பண்ண உடனே தூக்கம் வந்துடும் சார். ஆனா இவங்க சொன்ன பிறகு அந்த ஆர்வம் வருது. நல்லா இருந்தது சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார். தேங்க்யூ. அழகான கருத்துக்களை வந்து பரிமாற்றம் செஞ்சு கொண்டாங்க. ஜேசி ராணிபேட் பவர் சிட்டி தினந்தோறும் வந்து லிவிங் எத்திக்ஸ் என்ற ப்ரோக்ராம் வந்து 8:15 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே லிங்க் போட்டிருக்காங்க நீங்கள் எல்லாருமே. ஸோ இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி நிறைய நியூவாக வந்திருப்பீங்க. ஸோ நியூவாக வந்துற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் இருக்கிற லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தினந்தோறும் என்ன நிகழ்வு நடக்குதுன்றது குரூப்பில் வந்து நம்ம போடுவோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸோ ட்ரைனிங் போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். க்ளோசிங் ரிமார்க்ஸ் பை ஃபேக்கல்டி. மேடம் உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ். சார் கேக்குதா சார்? எஸ் மேடம். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அதாவது லிவிங் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில என்ன நெறிகளை அறங்களை என்ன நம்ம பாதுகாத்து எடுத்துட்டு போகணும் அப்படின்றத எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. லிவிங் எத்திக்ஸ் அதுல வந்து புத்தகம் வாசிப்போம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகங்களை படிங்க. உங்க வாழ்க்கையில என்ன அறம் வேணும் எல்லாத்தையுமே உங்க புத்தகம் உங்களுக்கு தரும். எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்டு ரசிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி சார், இந்த வாய்ப்பு எனக்கு தந்தது. நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். இணைப்பு எழுந்துற நேர்களுக்கு ஸோ 8:15 நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜூம் லிங்க் வந்து நீங்கள் ஆன் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். லிங்க் தினமும் வந்து உங்களுடைய ப்ரொமோஷனோட லிங்க்கும் வரும். மிஸ் பண்ணிடாதீங்க. 8:15 ஜேசி ராணிபேட் பவர் சிட்டி நடத்தும் லிவிங் எத்திக்ஸ் ஓடிபி. ஸோ உங்களுக்காக தினந்தோறும். நன்றி. நிகழ்வின் இறுதியாக நன்றி உரை. ஜேசி ராணிபேட் பவர் சிட்டி கிளையக்கம் தினசரி நடந்து கொண்டிருக்கும் லிவிங் எத்திக்ஸ் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்துள்ள இன்றைய நிகழ்வின் பயிற்றுனர் ஜேசி வர்ஷா அவர்களையும் மற்றும் இணைப்பில் இணைந்துள்ள ஜேசி சிட்டரசு, ஜேசி தண்டபாணி மற்றும் நான் ஜேசி கிரி அண்ட் கோகுலகிருஷ்ணன் பழனி, ஜேசி டாக்டர் என் சி செந்தில்குமார், ஜேசி ஏழுமலை சார், ஜேசி இளங்கோ சார், ஜேசி சாந்தினி, ஜேசி பி கோபிகண்ணன், ஜேசி கவிதா, ஜேசி கேசவராஜாமணி, ஜேசி மோகன்குமார் சார், ஜேசி முருகேச பாண்டியன், ஜேசி தினேஷ், ஜேசி சாந்தி, ஜேசி செல்லமது, ஜேசி செந்தில்புரம் சார், ஜேசி விப்போ,
பூவலிங்கம், தேசி விவேகானந்த் அண்டு எக்ஸுமி. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாள், நல்ல ஒரு இனிதான ஒரு துவக்கம். ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸோ மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. JCI India Zone 16, JCI Ronipet Power City online training program Living Ethics at Zoom platform is hereby adjourned.